ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ப்ரோ, மேரேஜ் வந்து நிறைய டிவோர்ஸ் ஆகுறது வந்து இந்த பண விஷயத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்க முக்கியமாக அவங்களுடைய கான்வர்சேஷனில் பணம் ரிலேட்டடாக எதெல்லாம் பேசிக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட வெட்டிங்கே ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் பிளான் பண்ணணும். ஓகே. இப்போ நிறைய பேர் நான் வந்து இப்போ கூட நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரீலில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நிறைய பேர் வெட்டிங் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இருக்க மேரேஜ் லைஃப் யாரும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மேரேஜ் லைஃப்பை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் தங்க போகிறாங்கன்னா ரெண்ட் யார் பே பண்ண போகிறா, ரெண்ட்டு நான் பே பண்ணனா மற்ற பில்ஸை யார் பார்த்துப்பா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 1.25 லேக்கு நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர கப்புளுக்கு 2 பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். ஏன்னா 1.25 ஆல்மோஸ்ட் 2.5 லேக் நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக லாங் ரனில் ஒரு கப்புலாம் நிறைய சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து. ஆனால் இது தெரிய மாட்டேது யாருக்குமே. இல்லை நான் என் பேரில் பண்ணிக்கிறேன், அவங்க பேரில் பண்ண வேணாம், இல்லை நான் இவங்கன்னா நான் அவங்கள சொல்லிக்கிறது, இவங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே பெருசாக டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு 5ல் ஒரு 1-2 பேருக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது, மற்ற பேருக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. இவங்க என்ன செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல, இவங்க செலவு பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ப்ராப்பராக உட்காந்து பட்ஜெட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கப்புள்ஸ்குள்ள. ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து லாங் ரன்னாக சர்வே பண்ண முடியும். முன்னாடியே சொல்லிடணும் எவ்வளோ கடன் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு நான் சொல்கிறேன், தப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு நான் இவ்வளோ லோன் போட போகிறேன், அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, இதெல்லாம் முக்கியமாக நடக்க வேண்டிய கான்வர்சேஷன். ஆமாம், இது நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்பா அம்மா பெரிய ரோல் பண்ணுவாங்க நமக்கே தெரியாம. ஓகே, அதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது, நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும், இவன் இவ்வளவு சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா சம்பளம் பார்த்து இஎம்ஐக்கே போகும். இந்த மாதிரி தான் இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே சொல்லி பண்ணுறோம். ஓகே, கடனை அடித்து சேர்ந்து சம்பாரிச்சு அடைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வேற ஆப்ஷன் கிடையாது. ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து அது ஒரு அந்த மேரேஜ் லைஃப்பை நல்லா கொண்டு போக முடியும். அதே போல் பில்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 2 பேரும் ஏர்னிங் பர்சனாக இருந்தால் ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏர்னிங் பர்சன் இல்லையா, ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்டாக பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கப்புள்ஸ் வச்சுக்க வேண்டிய அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி? இது ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இப்போ டு பி ஃப்ராங்க் வந்து நம்ம சொல்லலாம் ப்ரோ, ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ. ஓகே. நான் நிறைய கப்புள்ஸுக்கு நான் ப்ரீ வெட்டிங்கும் நான் கொடுத்துருக்கேன், போஸ்ட் வெட்டிங்கும் கொடுத்துருக்கேன். எப்படி ஃபோட்டோஷாப் மாதிரி ப்ரீ வெட்டிங் கன்சல்டேஷனும் கொடுத்துருக்கேன், போஸ்ட் வெட்டிங் கன்சல்டேஷனும் கொடுத்துருக்கேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறதுல வந்து அவங்க தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா வந்து அது நான் சொல்லுவேன், பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஹேவிங் தட் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் உட்காரதுல உங்களுக்கு லோன்ஸ்ல நிறைய பெனிஃபிட் வரலாம், பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெருசா பெனிஃபிட் இருக்கிறது இல்ல. பட் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்னா நான் சொல்லல. பட் நீங்க டே டு டே எக்ஸ்பென்சஸை வந்து ஒரு ஷீட் போட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க 2 பேருமே. ஓகேங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சின்ன விஷயத்துல கூட பிரைவசி போயிடுன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு அது மேரேஜ் லைஃப் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டு பி ஃப்ராங்க் உமனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ரோ. லோன்ஸ் வாங்குறதுல இருந்து இப்போ ஹோம் லோன்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து விமனை வச்சு வாங்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மென்னை வச்சு வாங்குறத விட. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி இது பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக பண்ணிக்கலாம்.